குமாரன் பரிசுத்தாவியானவரின் தெரிய நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நாற்பதாக இன்றைய நாளின் ஆராதனைக்கு ஆரம்பமாக கீர்த்தனையின் 151 தேவபிதா என்ற மெய்ப்பனதும் சிலுவை காட்சி அடைகிறனே என்ற பாடலை நாம் யாரும் நினைத்து பார்ப்போம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, உம்முடைய அடியாரை ஒருமுனப்படுத்துகிறவரே, உம்முடைய மக்களாகிய நாங்கள் இம்மை சார்ந்த மாறுதல்களினோடே எங்கள் இருதயம் நீங்காத ஆனந்தத்தை தரக்கூடிய மேலுலகத்தை பற்றி கொண்டு உறுதியாய் நிலைத்திருக்கும்படி நீர் கட்டளையிட்டதை நேசிக்கவும் நீர் வாக்களித்ததை ஆசிக்கவும் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்தாவியானவரோடும் என்றென்றைக்கும் உயிரோடு சாளுகிற எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி.
திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிறாகிய இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசிக்க யாவரும் கவனமாக கேட்பீர்களாக. அது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16வது அதிகாரம் 5 முதல் 15 வசனங்கள் முடிய உள்ள பகுதி. யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 15 வசனங்கள் முடிய. இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, நியாய தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்லுகிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் என்றார் என்பது. அவருடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைய நாளில் அருளுரைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி அது யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 5 to 15 வசனங்கள் அடங்கிய பகுதி. அதை நாம் நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளின் அருளுரையை நாம் 3 சிறு தலைப்புகளின் கீழாக தியானிக்க விரும்புகின்றேன். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீ தங்கி இருந்து அதிலே உமது அன்பின் கையை மூட்டி அருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற கடவுளே, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை செய்தருளும். உமது வார்த்தையை சத்தியம் சுவாமி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 15 வசனங்கள் அடங்கிய பகுதியிலே தான் மரித்து பிதாவினிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏறக்குறைய 24 மணி நேரங்கள் முன்பதாக தம்முடைய சீடர்களிடத்திலே கூறிய காரியங்களை தான் இன்றைய நாளில் அருளுரைக்காக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அல்லது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம் 3 சிறு தலைப்புகள் கீழாக தியானிக்க விரும்புகின்றேன். முதலாவது தலைப்பாக Who is the Holy Spirit? Who is the Holy Spirit? யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அதிகாரத்தினுடைய 5வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னை அனுப்பியவரிடத்தில் போகிறேன். யார் அவரை அனுப்பியது? நாம் யாவரும் அறிந்த வண்ணமாக பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆதியிலே பிதாவோடு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம்.
ஆகவே அவர் சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பியவரிடத்தில் போகிறேன். 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் போய் தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்திலே செல்லுகிறார். நான் போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது, தேற்றரவாளன் எங்கே இருந்திருக்க கூடும்? அவர் பிதாவினிடத்திலே இருந்திருக்க கூடும். அந்த தேற்றரவாளனை நான் போய் அனுப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆக இந்த தேற்றரவாளன் என்கின்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் பிதாவினிடத்திலே இருக்கிறவராக காணப்படுகின்றார். ஆங்கில வேதாகமத்திலே இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றி பல்வேறு விதமான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கவுன்சிலர், கம்ஃபர்டர், அட்வொகேட் என்கின்ற பல்வேறு பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழிலே தேற்றரவாளன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக நம்மோடு கூட இருந்து தேற்றுவதற்காக பிதாவினிடத்திலிருந்து வரப்போகின்றவர். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அவர் பிதாவோடு இணைந்த நிலையிலே இருக்கின்றவர். ஆதியாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம், அவர் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி. நாம் விசுவாசிக்கிறபடி நம்முடைய கடவுள் 3 நிலைகளிலே செயல்படுகிறவராக இருக்கின்றார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திரியேக நிலையிலே, திரித்துவ நிலையிலே அவர் செயல்படுகிறவராக இருக்கின்றார். பிதாவை நாம் யாரும் கண்டதில்லை. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பிதாவை நாம் காணுகின்றோம். பரிசுத்த ஆவியானவரை நாம் யாரும் கண்டதில்லை. ஆனால் அவருடைய நடவடிக்கைகள் மூலமாக அவரை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் முழு இருதயத்தோடு நாம் விசுவாசிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். அதனால்தான் நாம் அறிக்கையிடுகின்ற நிசையா விசுவாச பிரமாணத்திலே, இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவருமாமே, இவர் பிதாவன் என்றும் குமாரன் என்றும் புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்படுகிறவர், தீர்க்கதரிசிகளை கொண்டு உரைத்தவரும் இவரே என்று நாம் நம்முடைய விசுவாச அறிக்கையிலே நாம் இதை அறிக்கையிடுகிறோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திலும் கூட பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன் என்று நாம் அதை அறுதியிட்டு நாம் கூறுகின்றோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனோடும் ஒரே நிலையில் தொழுது மகிமைப்படுத்தப்பட வேண்டியவர். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் மிக்க ஒருவர். அவர் ஆவியின் ரூபமாக கருதப்பட்டாலும் அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் மிக்கவராக நம்மோடு இருந்து நம்மை தேற்றுகிறவராக அவர் காணப்படுகின்றார். அந்த ஆவியானவரை தான் நான் பரலோகத்திற்கு சென்று உங்களிடத்துல நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்களித்து சென்றார். அவ்வண்ணமாக மேல் வீட்டு அறையிலே சீடர்கள் கூடி இருந்த பொழுது ஆவியானவராக அங்கே அவர்கள் மீது அவர் பொழியப்பட்டார். அது வரைக்கும் உயிருக்கு பயந்தவர்களாக ஒளிந்து கொண்டிருந்த சீடர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்து உலகமெங்கிலும் ஆக கிறிஸ்துவை அறிவித்து தைரியத்தோடு இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள் என்று சொல்லி நாம் திருமறையில பார்க்கின்றோம். அந்த தைரியம் எப்படி வந்தது? அது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர்களுக்கு அருளப்பட்டது. அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் செய்து சொன்ன திருமறை பகுதி தான் இந்த பகுதி. இரண்டாவதாக ஒர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய பணி. நான் போய் அனுப்ப போகின்ற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி, ஏன் இதை நமக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும்? ஏன் நமக்கு தெரியாதா? பாவம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியுமே, நீதி என்றால் என்னவென்று நமக்கு தெரியுமே, பிறகு அவர் ஏன் நமக்கு கண்டித்து உணர்த்த வேண்டும்? ஒருவேளை நாம் இதை சற்று சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால், திருமறையிலே தாவீதுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம். தாவீது பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த பொழுது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி அவரிடத்திலே வந்து ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய கதையின் மூலமாக அந்த காரியங்களை அவருக்கு உணர்த்துகிறார். அப்பொழுது தாவீது கோபம் கொண்டவனாக, யார் இந்த மனிதன், கண்டிப்பாக கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் கோபப்படுகிறார்.
அப்பொழுது நாத்தான் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீயே அந்த மனிதன் என்று சொல்லி. 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி நீயே அந்த மனிதன், அந்த பாவத்தை செய்தவன் நீயே என்று சொல்லி அவர் உணர்த்திய பொழுதுதான் தாவீதிற்கு அது பாவமாக எண்ணப்பட்டது. அதுவரைக்கும் தான் செய்வதை அவர் ஒரு புத்திசாலித்தனமாக நினைத்திருக்கலாம், அல்லது பாவமில்லை என்று சொல்லி அவர் அதை நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நாத்தான் அதை கண்டித்து உணர்த்திய பொழுதுதான் நான் பாவி என்று சொல்லி அவர் மனம் திருந்தி கடவுளிடத்திலே திரும்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு கூட நீதியை குறித்து பல்வேறு விதமான புரிந்து கொள்ளுதல்கள் இருக்கின்றது. ஒரு அரசியல்வாதி இடத்துல கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் எளிதாக சொல்லுவார்கள், கடந்த ஆட்சியில அவர்கள் 5000 கோடி ஊழல் செய்தார்கள், நாங்கள் 3000 கோடி தானே செய்திருக்கிறோம் என்று சொல்லி. அவர்களுடைய பார்வையிலே அவர்கள் அதிகமாய் செய்தார்கள், நாங்கள் குறைவாய் தவறுகள் செய்திருக்கிறோம், ஆகவே நாங்கள் நீதிமான்கள், அவர்களை விட நாங்கள் நீதிமான்கள் என்றுதான் எண்ணக்கூடும். ஆகவே அவரவர் பார்வையில பாவம் என்பதும் நீதி என்பதும் வெவ்வேறு புரிந்து கொள்ளுதல்களோடு கருதப்படுகின்றது. ஆகவேதான் ஆண்டவர் நம்மை குறித்து இந்த உலகத்தை அவர் கண்டித்து உணர்த்துவார். பாவம் என்றால் என்ன, நாம் செய்து கொண்டிருக்கிற வெளியரங்கமான பாவங்கள் என்ன, கணவனுக்கு தெரியாமல் மனைவி, மனைவிக்கு தெரியாமல் கணவன், பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள், இப்படி ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக அவர் இருக்கின்றார். அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அத்தோடு கூட நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இந்த பூமி நியாயம் தீர்க்கப்பட போகிறது. ஆண்டவர் நியாயாசனத்திலே அமர்ந்து, சிங்காசனத்திலே அமர்ந்து அவர் உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதைத்தான் ஆண்டவர் இந்த பகுதியிலே அவர் சீடர்களுக்கு சொல்லுகின்றார், நான் போய் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி. இறுதியாக நீட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியினுடைய அவசியம். சரி, எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை? எதற்காக இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி. கிறிஸ்துவனுடைய ஆவி யாரிடத்தில் இல்லையோ அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக கருதப்பட முடியாது. கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அங்கே இருந்த சீடர்கள் உயிருக்கு பயந்தவர்களாக ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு அருளப்பட்டு சொல்லப்பட்ட வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சியாக, பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாய் வாழ்வீர்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய அருள் கொடை நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுதுதான் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஆனாலும், எப்படிப்பட்ட போராட்டங்கள் ஆனாலும் நாம் அதை ஜெயித்து ஆண்டவருக்கு சாட்சியாக நாம் வாழ முடியும். உலகத்திலே தனியாய் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, தனியாய் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி சகரியா தீர்க்கர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நம்முடைய பலமோ பராக்கிரமமோ அல்ல, ஆண்டவருடைய ஆவியானவர் மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய முடியும். உலகத்திலே நாம் பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நமக்கு விளக்கி சொல்லுகின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவானவர் ஞானஸ்தானம் பெற்று அவர் தண்ணீரிலிருந்து வெளியே வருகிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த சத்தம் கேட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல கிறிஸ்துவின் மீது இறங்கி அவன் மீது அமர்ந்திருந்தார். அதனால் மாத்திரமே ஆண்டவர் செயற்கரிய பல காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், மரித்தவர்களையும் கூட ஒரு உயிரோடு கூட எழுப்பினார். காரணம், பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தார்.
அன்பானவர்களே, அந்த பரிசுத்த ஆவியானவரை இன்றைக்கும் நம்மீது அனுப்புவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். யாரிடத்திலே நாம் ஆண்டவரிடத்திலே நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் விரும்பி கேட்கும் பொழுது அவர் நம்மை தடை செய்யாமல் அந்த ஆவியானவரை நமக்கு அருளுவதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் அனுப்பி இருக்கின்ற அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திற்குள் ஏற்றுக்கொண்டு அவரை நாம் பெற்றுக்கொண்டு உலகத்திலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே அந்த பரிசுத்த நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை நாம் காத்துக்கொள்வோம். உலகத்திலே பாவம் இல்லாத மக்களாக, கரை திரையற்ற மக்களாக, ஆண்டவருக்கு சாட்சியுள்ள மக்களாக, பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை வாரும் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்திற்குள் ஏற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் அருள் செய்வாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். பெருக்கெடுக்க செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதோ நாங்கள் பரிசுத்தத்திலே நிலைநிற்க, நாங்கள் பரிசுத்தவான்களாக சமூகத்திலே காணப்பட உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு உதவியாக தந்தரணும். தேற்றுற மனதை எங்களுக்கு தந்தரணும். இதோ இந்த உலகத்திலே நாங்கள் பாவம் இல்லாமல் வாழப்படிக்க, இந்த உலகத்திலே நாங்கள் பரிசுத்தமாய் வாழப்படிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உதவி தேவை சுவாமி. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அதற்கு நீ தந்தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தும்படியாக பரிசுத்த ஆவியை கிருபையாய் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய சிறுகாலை முரசைகளில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்து மக்களையும் ஒரு கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருவரையும் தன் குடும்பமாய்
பேரு பேராய் ஆசீர்வதிக்கிறாங்க. குடும்பங்களிலே சந்தோஷமும் சமாதானமும் எப்போதும் நிலைத்திருக்கிற கிருபை செய்கிறாங்க. எல்லா தலைவர்களை எல்லா தலைவர்களுக்கு ஆசீர்வதியும், அவருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களுக்காக அவர்கள் யோசிக்கிற எல்லா காரியங்களையும் நீ உணர்ந்து வாய்க்க செய்ய வேண்டுமாய் நாங்கள் சொல்லிக்கின்றோம். அந்த மேல் ஞானியாக இருக்கிற மக்களின் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பரம வைத்தியராக இருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளிலே பல்வேறு விதமான கவலைகளோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சமூகத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தர் நீர் அவர்களுக்கு போதுமானவராக இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறாங்க. வயதான மக்களையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு தேவையான ஆறுதலை, அவர்களுக்கு தேவையான சமாதானத்தை கர்த்தர் தந்து விடுவீராக. ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் விரைவாக எங்களை விட்டு அகற்று போக ஆண்டவரே, நாங்கள் விடுதலையோடு உண்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இதோ ஆண்டவரே, நாங்கள் ஆலயமின்றி இருக்கிறோம், ஆராதனைகளின்றி இருக்கிறோம், ஆண்டவரை வழிபாடுகளின்றி நாங்கள் காணப்படுகிறோம். சுவாமி, எங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்பட்டப்பா. விரைவாக இந்த நோயிலிருந்து நீர் எங்களை விடுவிப்பீராக. இந்த நோயிலிருந்து உலகத்தை விடுவிப்பீராக. உலகம் எங்கும் இந்த நோய் ஆண்டவரே அகற்று போகும்படியாக, இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற யாரும் பரிபூர்ண சுகம் பெறும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா என்று உச்சரிக்கின்றோம். ஆண்டவரே, ஜெர்மன் நாட்டுக்காக நாங்கள் உச்சரிக்கிறோம். ஆண்டவரே, இத்தாலி, பிரான்ஸ், சீனாவுக்காக, இன்னுமாக அரேபிய நாடுகளுக்காக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒரு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தனை பரம வைத்தியராக இருந்து அவர்களுக்கு பரிபூர்ண சுகத்தை தந்திருக்கிறாக. ஆண்டவரே, எங்களுடைய தாய் திருச்சபைக்காக உச்சரிக்கிறோம். அங்கு இருக்கிற விசுவாச குடும்பத்து மக்களுக்காக நாங்கள் நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆண்டவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பை கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து எந்த விதமான வாதையும் கொள்ளாமல் எங்களை அணுகாதபடிக்கு வேலை கிடைத்து பாதுகாத்து உமது திருவுரு சித்தப்படி எங்களை வழிநடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. துதியை கனம் மகிமையாக நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நாம் யாவரும் இணைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமத்திற்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமத்தில் செய்யப்படுகிறது போது பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆதாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடன்காரருக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல் எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் ரட்சி தரலும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களுக்கு உம்முடைய சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தையும் மேல் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபையுள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஞான பாடலை
யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.